يا رب العالمين الله الله صل على. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் சஹர் நிஃப்தார் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. நேற்று நைட்டு செஞ்ச பிரியாணி இருந்துச்சு. சஹர் நேரம் அதை சாப்பிட்டுட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா, கூட வாழைப்பழம், அதுக்கப்புறம் பிஸ்கெட் இருந்துச்சு. டீ தொட்டு சாப்பிட்டுட்டு சஹர் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால காலையில நம்ம சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிடலாம், கொஞ்சம் தொழுகிறதுக்கு உதவி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஃபஜ்ர் தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் கழுவி விட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் தொழுது ஓதிட்டு இருந்தா. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். லெட்டின் பாத்திரம்லாம் கழுவி விட்டுட்டு ஹால் எல்லாமே கூட்டி தொடச்சி விட்டுட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தொப்பிலாம் துவைக்கணும், அந்த சீப்பெல்லாம் கவணும், அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு எப்பயுமே இந்த வேலை எல்லாமே வியாழக்கிழமையே செஞ்சு முடிச்சிருவோம். இது பிரியாணி செய்கிற வேலை இருந்தனால இது எல்லாமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே க்ளீன் பண்ணி படைச்சு விட்டுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நாள் கவன பாத்திரம் எல்லாமே எடுத்து இந்த செல்ஃப்ல கமுத்தி விட்டுட்டேன். கூட வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ கழுவிட்டு இருந்த ஜாமான் எல்லாமே எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. துணியுமே காலையில் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் தூங்குடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். நான் தூங்குற கேப்பில் என் பொண்ணு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பா. டோரிமேன் பார்த்துட்டு இந்த மாரி வந்து கட்லெட் செய்கிறேன்னு இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து பார்த்தீங்கன்னா தொழுகிற வேலை, ஓதுற வேலை இது எல்லாமே முடிச்சுட்டு சஹருக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார்லாம் வச்சுட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓதிட்டு படுத்துட்டு திருப்பி அசருக்கு வந்து இஃப்தாருக்காக ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இஃப்தாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாப்பா செஞ்ச கட்லெட் மட்டும் தான். நேற்று போட்ட ஜூஸ் அப்படியே இருந்துச்சு, அதையே வச்சு விட்டாச்சு. லெமன் ஜூஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. தர்பூசணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்தா கெட்டு போச்சு. ஸோ இதை வச்சு நோம்பு திறக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டிலேருந்து விடுவாங்களா, கடல் பாசியும் அதுக்கப்புறம் வடையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இந்த நோம்பு பார்த்தீங்கன்னா போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.